லப்பர் பந்து மூவி ரிவ்யூ இல்லை இது. எனக்கும் லப்பர் பந்து படத்துல வந்த அந்த கிரிக்கெட்டுக்கும் எவ்வளோ கனெக்ஷன் இருக்கு அப்படின்றத பத்தி நிறைய படம் வருதுங்க. ஆனா எல்லா படமும் வந்துட்டு நமக்கு நெருக்கமா இருக்கிறது இல்ல. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ விக்ரம் வந்துச்சு, இந்தியன் 2 வந்துச்சு, ஜெயிலர் வந்துச்சு, லியோ வந்துச்சு. இந்த படத்துக்கும் நமக்கும் நம்மளோட லைஃபுக்கும் எதா சம்பந்தம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா அவ்வளோ இல்லை. ஆனா ஒரு சில மூவிஸ் வந்துட்டு நமக்கு ரொம்ப நெருக்கமா இருக்கும். நமக்கு நடந்த மாதிரியே இருக்கும் வாழ்க்கை. அந்த மாதிரி மூவிஸ் வந்துட்டு பாத்தீங்கன்னா குட் நைட் சொல்லலாம். இப்போ லேட்டஸ்டா வந்துட்டு பாத்தீங்கன்னா லப்பர் பந்து. நான் கண்டிப்பா லப்பர் பந்து படத்தை நான் சொல்லுவேன் நானு. இந்த படத்துல வர கிரவுண்ட் இருக்குல்லங்க, சேம் அப்படியே நான் சின்ன வயசுல நான் பார்த்த அதே கிரவுண்டு தான். என்னுடைய ஊர் வந்துட்டு எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா, நம்ம திருவண்ணாமலைக்கும் விழுப்புரத்துக்கும் இடையில வேட்டாவளம்னு ஒரு ஊர் தான் என்னுடைய ஊரு. அது வேட்டாவளம் வந்து பாத்தீங்கன்னா அது கிராமமும் வராது, சிட்டி நம்ம திருவண்ணாமலை விழுப்புரம் மாதிரி பெரிய சிட்டியும் இல்லை. அது ஒரு பேரூராட்சின்னு சொல்லுவாங்க. ஸோ அங்க அந்த அந்த லேண்ட்ஸ்கேப்பே எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா நிலங்களும் மலைகளும் அப்படிதான் இருக்குமே. நம்ம கிரவுண்ட் வந்துட்டு மேக்சிமம் எங்கெங்கெல்லாம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா அந்த மலைக்கும் அந்த நிலங்களுக்கும் இடையில தான் இருக்கும். இதுலயும் பாத்தீங்கன்னா அதே மாதிரிதான் அந்த கிரவுண்டு. அந்த 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 சுத்திரி கொஞ்சம் லாங் ஷாட்ல மலை இருக்கும். அந்த சைடு வந்துட்டு பாத்தீங்கன்னா கொஞ்சம் நிலங்கள்லாம் இருக்கும். அதே மாதிரிதான் இருக்கு. அது இல்லாம எல்லா கிரவுண்டுக்கு பக்கத்துலயுமே ஒரு கிணறு இருக்கும். இந்த படத்துலயும் அதே மாதிரி ஒரு கிணறு ஒன்று இருக்கும். அதே மாதிரி இந்த கிரவுண்ட்ல ஒரு மரம் இருக்கும், பனை மரம். அந்த 6 போகும்போதெல்லாம் காட்டுவாங்க. அதே மாதிரியே எங்க ஊர்ல ஒரு மரம் இருக்கும். சேம் அதே மாதிரியே நான் பார்த்துருக்கேன். ஆனா அண்ட் இந்த ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே அந்த ஓப்பனிங் சீன்ல கெத்தோட ஒய்ஃப் வந்துட்டு ஒரு டிராக்டர்ல வந்து கெத்து மேல இருக்கிற கோவத்துல அப்படியே அந்த கிரவுண்டு பிச்சில வந்துட்டு அப்படியே அவங்க அந்த டிராக்டரை ஓட்டின்னு போயிடுவாங்க. அந்த மாதிரி சம்பவங்களும் எங்களுக்கு எப்பயாச்சும் நடக்குங்க. ஏன்னா நம்ம நிலங்களுக்கு பக்கத்துல தான் கிரவுண்ட் இருக்கு. அந்த நிலத்துக்காரர் என்ன பண்ணுவாருன்னா சில சமயம் டிஸ்டர்ப் ஆயிடுவாரு. நாங்க எல்லாரும் அந்த சவுண்டு விளையாடுறது, கொஞ்சம் சத்தம் போட்டு விளையாடுன இருக்குது, அடிக்கடிக்கு பால் அவங்க நிலத்துக்குள்ள போயிடும். நிறைய வாட்டி சொல்லுவாரு. ஆனாலும் வேற வழி இல்லை. அவருக்கு அவர் பயிர் சேதமாயிடும் அப்படின்ற கோபமானு தெரியல. சில ரொம்ப ரேரா நடக்கும். இயர்லி ஒன்ஸ் இல்லைன்னா அப்படி வந்து அதே மாதிரி அப்படியே உழுதுட்டு போயிடுவாருங்க. ஒரே ஒரு மனுஷன் ஒரு 5 நிமிஷம் அவரோட கோபத்தை தணிச்சிட்டு இருப்பாரு. ஆனா நாங்க ஒரு 20-25 ஒரு பசங்க அதுக்கப்புறம் அந்த கிரவுண்டை சரி பண்ணி விளையாடுறதுக்கே குறைஞ்சது ஒரு மாசமாச்சு அவங்க. ஏன்னா வீக்கெண்டு மட்டும்தான் நம்ம அந்த கிரவுண்டை போயிட்டு சரி பண்றது எல்லாமே. ஸோ இந்த மாதிரி சம்பவம் நடந்திருக்கு அந்த படத்துல. அந்த 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 ஒய்ஃப் பண்ணிட்டு போன அந்த சம்பவமும் எங்க லைஃப்ல நடந்திருக்கு. கிரவுண்டோட நேம்லாம் நீங்க உங்க ஊர்ல வந்துட்டு அந்த கிரவுண்டுக்கு நேம் இருக்கும் தெரியுங்களா? எனக்கு வந்துட்டு அந்த ஒரு நிறைய கிரவுண்ட் இருக்கு. நாங்க எங்க ஸ்ட்ரீட்ல வந்துட்டு நாங்க ஒரு கிரவுண்ட் வச்சிருக்கோம். அந்த கிரவுண்ட்ல தான் நாங்க எப்பயுமே விளையாடுவோம். எங்க பக்கத்து ஸ்ட்ரீட்ல இருக்கிறவங்களும் அவங்க ஒரு கிரவுண்ட் வச்சிருப்பாங்க. அவங்க அந்த கிரவுண்ட்ல தான் விளையாடுவாங்க. நாங்க 2 பேருமே பெட் மேட்ச் விளையாடும் போது மட்டும்தான் நாங்க போய் அவங்க கிரவுண்டுக்கும் அவங்க வந்து எங்க கிரவுண்டுக்கும் விளையாடிப்பாங்க. அதே மாதிரி கிரவுண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வாட்டர் டேங்க் பக்கத்துல இருந்துச்சு அப்படின்னா, நாங்க விளையாடுற கிரவுண்ட் வந்துட்டு ஒரு வாட்டர் டேங்க் பக்கத்துல இருக்கு. அதனால அது வந்துட்டு வாட்டர் டேங்க் கிரவுண்ட் தான் நாங்க சொல்லுவோம். எங்க பக்கத்து ஸ்ட்ரீட்ல இருக்கவங்களுக்கு வந்துட்டு அது வந்துட்டு ஒரு பனைமரத்தோட சேர்ந்து அந்த கிரவுண்ட் இருக்கும். அதால அந்த கிரவுண்டு பேரு பனைமரத்து கிரவுண்டு தான் வச்சிருப்பாங்க. கொஞ்சம் லாங்ல ஒரு 2-3 கிரவுண்ட் வச்சிருக்கோம் நாங்க. ஒண்ணு வந்து புங்குடி குளம் பக்கத்துல இருக்கும். அதால அந்த கிரவுண்டு பேரு புங்குடி குளம் கிரவுண்டு தான் வச்சிருக்கிறோம். அப்புறம் இன்னொரு கிரவுண்ட் இருக்கு. அதாவது அது ஒரு கொல்லைக்கு பக்கத்துல இருக்கும். அந்த கொல்லை கொஞ்சம் பள்ளமா இருக்கும். அதெல்லாம் பள்ளங்கொல்லி கிரவுண்டுன்னே அந்த கிரவுண்டுக்கு பேரே அப்படிதான் வச்சிருக்கோம். இந்த மாதிரி உங்க ஊர்ல நீங்க வந்து நீங்க ஒரு பேர் வச்சு ஒரு சில கிரவுண்ட்லாம் வச்சிருப்பீங்க. என்ன மாதிரி சிட்டி இல்லாம கிராமம் இல்லாம கிராமம் அவங்க கூட உங்களுக்கு நீங்க என்னென்ன கிரவுண்ட் நேம் வச்சீங்கன்னு கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்க. நானும் பார்க்க ஆசையா இருக்கேன். அப்புறம் பால், மெயினா பால். நாங்க அதிகமான மேட்ச், பெரும்பான்மையான மேட்ச் வந்துட்டு லப்பர் பால்ல மட்டும்தான் விளையாடுவோம். ஈவன் நாங்க கார்க் பால் விளையாட சொன்னா எங்களுக்கு அப்ப விளையாடவே தெரியாது. டென்னிஸ் பால் எடுத்துன்னு வந்தா கூட நாங்க விளையாட மாட்டோம். ஏன்னா டென்னிஸ் பால் கூட சில சமயம் நம்ம 6 அடிக்கலாம், நம்ம தூக்கி அடிச்சோம்னாலே காத்து வந்துட்டு அப்படியே எதிர் திசையில் இருந்துச்சுன்னா 6க்கு பவுண்டரியில் நிக்க போகாது. சேம் கேட்ச் வந்துடும். மெயினா ஸ்டேட்ல சுத்தமா விளையாடவே முடியாது. ஸோ
ஐயோ, டென்னிஸ் எந்த பாலுமே இருக்கும், லப்பர் பந்து. அதுலயும் லப்பர் பந்துல ஸ்டெம்பர்னு ஒரு பிராண்ட் ஒன்று இருக்கும், அந்த பந்து மட்டும்தான் விளையாடும். ஸோ அந்த லப்பர் பந்து அதில் மட்டும்தான் விளையாடுறான் போது அந்த கெத்து கேரக்டர் கூட நமக்கு நல்லா ஒத்து போகுது. ஏன்னா அவரும் ஒரு லப்பர் பால்ல மட்டும்தான் விளையாடுறாரு. செகண்ட் ஹாஃப்லாம் இந்த ஒயிட் பால் விளையாடவே வராது. ஈவன் லாஸ்ட் 2 இயர்ஸா இந்த பால்ல நானும் விளையாடுறேன், சுத்தமாவே அடிக்கவே முடியலைங்க. அப்போலாம் செம்மையா விளையாடுவேன். அப்புறம் பிளேயிங் ஸ்டைல் மெயினா அப்படியே கெத்து கூட நமக்கு என்னோட பிளேயிங் செம்மையா ஒத்துப்போம். என்னன்னா லெக்ல மட்டும்தான் விளையாடுவாங்க. ஆஃபோ ஸ்டெயிட் கூட விளையாட மாட்டேன். ஆஃப் ஸ்டெயிட்ல சிங்கிள்ஸ் அதிகமா சிங்கிள்ஸ் தான் பண்ணுவேன். ஆனா லெக்ல தான் 6ஓ 4ஓ 2G எல்லாமே லெக்ல தான் பண்ணுவேன். அதால எனக்கும் அந்த கெத்து கேரக்டருக்கும் அந்த லெக் அந்த மெயினா அந்த பிளேயிங் ஸ்டைல் மட்டும் நல்லா. மற்றபடி இந்த படத்துல வந்த அந்த லவ் போர்ஷன் வாய்ப்பில்லை ராஜா. நம்ம சீமான் சொல்ற மாதிரி வாய்ப்பில்லை ராஜா. அப்பெல்லாம் 11 பேர் இருக்காங்கன்னா ஒருத்தன் 2 பேர் தாங்க கனெக்ட் ஆயிருப்பான். நமக்கு அப்போ சுத்தமா லவ்லாம் எதுவுமே செட் ஆகல. நம்புற மாதிரியா இருக்கு அந்த டைலாக் தானே யோசிக்கிறீங்க, நம்பிதான் ஆகணும், இல்லைன்னா சோறு இல்லை. சரி விட்டுருங்க. நமக்கு அந்த கெத்து கேரக்டர் இருக்கு பாத்தீங்களா. சில சமயம் என்னுடைய சீனியர் ஒருத்தர் இருப்பாரு, அவர் நேம் குரு. சாரிண்ணா உங்க நேம் சொல்லியிருக்க கூடாது, உங்களுக்கு கேட்காம சொல்லிட்டேன். அவர் வந்துட்டு பாத்தீங்கன்னா சேம் நம்ம கெத்து கேரக்டர் மாதிரி தான். அவர் ஒரு பெயிண்டர், நம்ம கோயில்ல எல்லாம் வந்துட்டு அந்த ஸ்டாச்சுக்கெல்லாம் பெயிண்ட் பண்ணுவாங்களே சேம். ஹீ இஸ் ஆக்சுவலி ஒரு தாஞ்சூர் பெயிண்ட். அவர் படிச்சுட்டு டிகிரி முடிச்சுட்டு தான் அதை ஒர்க் பண்றாரு. சேம் அவரும் சின்ன வயசுலயே லவ் மேரேஜ் தான். ஒரு 18 இயர்ஸ் 19லயே வந்துட்டு லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டாரு. பக்கா கிரிக்கெட்டரு, ஆல்ரவுண்டரு. ஆனா அவர் என்ன மாதிரி லெக் சைடு மட்டும் இல்ல, அவர் எல்லா சைடும் விளையாடுறாரு. என்னை விட எனக்கு தெரிஞ்சு அந்த கெத்து கேரக்டர் குருநானக் தான் கரெக்டா செட் ஆகும் எனக்கு தெரிஞ்சு. நான் வந்து ஒரு 30% தான் அந்த லெக் சைடு ஆடுறது மட்டும்தான் எனக்கு செட் ஆகும். குருநானக் தான் என்னோட சீனியர். அவருக்கு தான் லவ்வு, கிரிக்கெட் விளையாடுறது, பெயிண்டிங்கு, அப்புறம் இந்த சின்ன வயசுலயே பசங்க வந்துட்டு காலேஜ்ல முடிச்சிட்டாங்க. ஐ திங்க் இப்போ அவங்க பசங்க ரெண்டு பசங்க காலேஜ் முடிச்சிட்டாங்க. ஸோ கெத்து கேரக்டர் குருநானக் தான் செட் ஆகும். அது எனக்கு அவரு தான் என்ன ரொம்ப என்ன ஞாபகம் வச்சு அந்த படம் பார்க்கும்போது. கேப்டன் நம்ம காளி வெங்கட் கேரக்டர்ல அவரு எங்க கேப்டன் தாங்க அவர் பக்கா. ஏன்னா அவர் வந்து நோட்டீஸ் ஒட்டின்னு வருவாரு. சேம் அதே மாதிரி எங்க கேப்டன் ஒருத்தர் இருக்காங்க, 2 சின்ன பசங்களை வச்சுப்பான். அவன் தான் மேக்சிமம் டோர்னமெண்ட் ஒரே ஆளே வந்துட்டு ஃபுல் டோர்னமெண்ட்டை கண்டக்ட் பண்ணிடுவான். அந்த படத்துல அவனே தான் வந்துட்டு போயிட்டு டொனேஷன் கலெக்ஷன் பண்ணின்னு இருப்பான், நோட்டீஸ் ஒட்டின்னு இருப்பான், டீம்லாம் அரேஞ்ச் பண்ணுவான், பேனர் கூட ரெடி பண்ணின்னு இருப்பான். அதே மாதிரியே எங்களுக்கு ஒரு கேப்டன், அதே மாதிரியே லுங்கி கட்டின்னு அரசுன்னு பேரு. ஒரு டோர்னமெண்ட்டே தனியாலாம் நடத்திடுவாங்க. என்னென்ன பேனர் ரெடி பண்றதா இருக்கட்டும், நோட்டீஸ் ஒட்டுறதா இருக்கட்டும், அப்புறம் டொனேஷன் கலெக்ஷன் பண்றது எல்லாமே அவனே பண்றான். கொஞ்சம் ஆட்டையும் போட்டுருவான். நான் எப்போ அடிப்ப ஆரம்பிப்பேன்னா 5th ஓவர்ல ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் 4 ஓவர் வந்துட்டு பக்கா செம்மையான பவுலர்ஸ் எல்லாம் வந்து பவுல் போட்டுருவாங்க. கொஞ்சம் ஸ்டாண்டர்டா இருக்கிறவன. ஒரு 5th 6th அப்புறம் தான் கொஞ்சம் பவுலிங் அவ்வளோ போட தெரியாதவன் இல்ல ஸ்பின் பவுலரு. ஐயோ, ஸ்பின் பவுலர் மட்டும் வந்துட்டானா நான் ரெடி ஆயிடுவேங்க. அதுலயும் ஸ்பின் பவுலர் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு அண்ணா இருந்தாரு அப்ப எங்க ஊர்ல. அவர் வந்து சீனியர்ன்றதால அவர் ஆப்போசிட் டீம் தான். அவருக்கு ஓவர் கொடுத்தே ஆகணும் அவங்க, இல்லைன்னா அவர் திட்டுவாருன்ட்டு கொடுப்பாங்க. அவருக்கு ஸ்பின் போடுவாருங்க. அவர் போட வந்தாலே அவ்வளவுதான். நான் பேட்டை வந்துட்டு கொஞ்சம் லைட்டா பெண்ட் பண்ணி கொஞ்சம் ஆஃப் சைட்ல லெக் சைட்ல திரும்பின மாதிரி கொஞ்சம் அப்படியே ஸ்டெம்ப் வந்துட்டு ஆஃப் சைட் ஸ்டெம்ப் எடுத்து நின்றுவாங்க. அப்படியே பால் வந்துட்டு செம்ம டைம் கிடைக்கும். அவ்வளவு அழகா அப்படியே லட்டு மாதிரி போடுவார். ஐயோ, லட்டு பத்தி பேசக்கூடாதா, பவன் கல்யாணம் திட்டு வரல, சாரி பவன் கல்யாண். லட்டு வேணா விட்டுலாம் விடுங்க. பால் சும்மா அழகா வருங்க, அழகா தூக்கி 5 பால் 4 பால் 6 பாலுக்கு குறைஞ்சது 3-4 பால். என்னோட சின்ன வயசுக்கே இது கொண்டு போயிடுச்சு. ஆக்சுவலா நிஜமாவே நான் அந்த ஒரு 10 இயர்ஸ்ல நான் அந்த கிரிக்கெட்டை விளையாடின கிரவுண்டு, அந்த பாலு, அப்ப நான் மீட் பண்ண அந்த மனிதர்கள், ஃப்ரெண்ட்ஸு, அங்க இந்த படம் என்னை அங்க கொண்டு போயிடுச்சு. சரியான சூப்பர் மூவி. இந்த இயர்ல வந்துட்டு தி பெஸ்ட் மூவி அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா நமக்கு கனெக்ட் ஆகுது இல்ல, நம்ம பழகின இடத்துக்கு இது வந்துட்டு நிறைய யோசிக்க வைக்குது, கொண்டு போகுது. இட்ஸ் அமேசிங் மூவி. கண்டிப்பா மஸ்ட் வாட்ச் மூவி, எல்லாருமே பாருங்க.
மேபி நீங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி கனெக்ட் ஆச்சு அப்படின்ட்டு கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச்.